லாகர் பை எ சர்ச் ஆஃப் ட்ரூத் 2025ல தமிழ் டப்புல ஜியோ ஆப்ல வெளிவந்த ஒரு ஹிஸ்டரி டிராமா வெப் சீரிஸ். இந்த சீரிஸ் மொத்தம் 5 எபிசோடு இருக்கு. போலீஸ் ஸ்கிரிப்ட் ஹேலி மற்றும் பலர் இந்த சீரீஸ்ல நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த சீரீஸோடைய கதையை பார்த்துடலாம். இந்த சீரியஸ் 1988ல நடந்த ஒரு கதைக்களத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் ஒரு டாக்டர் ஒருத்தர் இருப்பார். இவருடைய பொண்ணு விமானத்தில் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போவாங்க. அவங்க கரெக்டாக அந்த விமானத்தில் பயணிக்கிற அந்த ஸ்டேஜ், அதாவது விமானம் புறப்பட்டு அரை மணி நேரத்தில் அந்த விமானம் வெடித்து சிதறிடும். உடனே அவங்க இறந்துருவாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வந்துடும். தன்னுடைய பொண்ணு எதற்காக இறந்தாங்க, எப்படி விமான விபத்து ஏற்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் அதில் இருந்த 250 பேர் இறந்துருப்பாங்க. அவங்கள எப்படி இறந்தாங்க, உண்மையிலே இது விபத்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவரே இன்வெஸ்டிகேஷனில் இறங்குவார். அப்படி இறங்கும்போது பல திடுக்கிடும் சம்பவம்லாம் நிறையா இருக்கும். அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை எப்படி கண்டுபிடிக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த சீரீஸோடைய ஆன்லைன். இந்த சீரீஸில் மொத்தம் 5 எபிசோடு இருக்குது. அந்த 5 எபிசோடும் ரொம்ப சூப்பராகவே ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டது. அதனால் பார்க்கும்போது நமக்கே ஒரு மெய்சில் இருக்குது. இந்த சீரீஸோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இதில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ ஒரு தந்தையாக இருப்பார். ஒரு அப்பாவா தன்னுடைய பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் அந்த இன்வெஸ்டிகேஷன் பர்சன் ஆகட்டும், தன்னுடைய மகளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் செம்மையாக இருக்கே. ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாப் கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையும் போர் அடிக்கலை, ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அந்த எமோஷன்லாம் சூப்பராக கனெக்ட் ஆகுது. அப்பா பொண்ணுக்கு அந்த சென்டிமெண்ட் எமோஷனோட செம்மையாக கனெக்ட் ஆகுது. இந்த சீரீஸை பார்க்கும்போது எப்போ இந்த அளவுக்கு ஒரு விமான விபத்தா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை அப்படியே ஒரு எமோஷனலே மூழ்கடிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. சீரீஸோட பியூஜியம் மியூசிக்லாம் எல்லாமே நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக் நல்லா இருக்கும். குறிப்பாக அந்த விமானம் அப்படியே விபத்துக்குள்ளாகும் அந்த சீன்ஸ்லாம் பயங்கரமாக எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸோட மைனஸ்னு பார்த்தா என்னை பொறுத்தளவுக்கு மைனஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோனஸ் இருக்குது. மற்றபடி இந்த சீரீஸில் எந்த ஒரு மைனஸுமே இல்லை. மொத்தத்தில் இந்த சீரீஸ் எப்படி சூப்பராக சும்மா இருக்கலாம். இது ஒரு ஒர்த்தான வெப் சீரிஸ் தான். இந்த சீரீஸை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.